Hey friends, welcome back to my channel Adventure with Jones. மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் stanley.jack அப்படின்ற அந்த பேஜையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கோவாவில் நடக்கிற ஸ்கேமை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கோவாவுடைய ஒரு குயிக்கான டூரிசம் டேட்டா பற்றி நான் அதை சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ 2019 பார்த்தீங்கன்னா கோவாவுக்கு வந்திருக்க ஃபாரின் டூரிஸ்டோடைய கவுண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 9 lakh ப்ளஸ். அதாவது 2019 9 லட்சத்துக்கும் மேற்பட்ட வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்து ஆக்சுவலாக கோவாவுக்கு வந்திருக்காங்க. இப்போ கரண்ட்டாக 2023 பார்த்தீங்கன்னா கோவாவுக்கு வெளிநாட்டிலேருந்து வந்த சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 லட்சம். அப்படியே பாதிக்கு பாதியாக இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து கம்மியாகிடுச்சுங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோவாவில் நடக்கிற நிறைய அந்த ஸ்கேம்ஸு, ஸோ இந்த மாதிரியான இது தான் வந்து இந்த டூரிசமுடைய அந்த அழிவுக்கே காரணம். கண்டிப்பாக அங்கே நிறைய இன்ஸ்டாகிராமர்ஸ் நிறைய யூடியூப்லன்னு நம்ம பார்த்துட்ருக்கோம் கோவாவுடைய டூரிசம் வந்து கம்ப்ளீட்டாக டவுன்ஃபால் ஆகுதுன்னு. அது உண்மைதாங்க. ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா இப்போ 2025 ஜனவரி இந்த இயரோடைய பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கோவாவுக்கு போயிருந்தேன், என்னுடைய ஃபேமிலியோட போயிருந்தேன். ஸோ நான் நிறைய ஸ்கேம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள்னு பார்த்துக்கோங்களேன், நான் ஒவ்வொரு ஸ்கேம்ஸாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கார் பார்க்கிங்க. ஸோ ஜென்ரலாக ஒரு கார் பார்க்கிங், ஒரு கவர்டு கார் பார்க்கிங்னால் அதுக்கு ஒரு 100 ரூபா கொடுக்கலாங்க. இதே ஒரு அன்கவர்டு ஒரு ரோட்டில் சாதாரணமாக இடம் விட்றேன்னா அதுக்கு அதிகபட்சம் ஒரு 50 ரூபா தரலாம். கோவாவில் பார்த்தீங்கன்னா எல்லா பீச்சிலுமே பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு கார் பார்க்கிங் அன்கவர்டு ரோட்டில் நிறுத்துகிற ஒரு பார்க்கிங்கோடைய சார்ஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபா. அதுவும் அன்கவர்டு பார்க்கிங்கு பாகா பீச்சில் பார்த்தீங்கன்னா 200 ரூபாங்க. எந்த இடத்துல சுற்றி நீங்கள் வந்தாலுமே பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. சுத்தமாக ஒரு பெரிய ஒரு அநியாயமான ஒரு விஷயந்தான் இது. ஏன்னா ஒரு கவரில் எதுவுமே கிடையாது, இருந்தாலுமே வந்து இவ்வளோ அமௌண்ட் சார்ஜ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு கோவாவில் நடக்கிற அட்வென்ச்சர் ரைட்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ கோவாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஜெட்ஸ்கி ரைடிங்கு, பனானா, அதுக்கப்புறமா வந்து பேராகிளைடிங், இது எல்லாமே இருக்குங்க. ஃபார் ஒரு ஜெட்ஸ்கியோட ரைடிங்கோடைய காஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 600 ரூபா வாங்குறாங்க. 600 ரூபா வாங்குறதுக்கு எவ்வளோ நேரம் அவங்க அந்த ஜெட்ஸ்கி ரைடை கூப்பிட்டு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாட் ஈவன் 30 செகண்ட்ஸுங்க. லெஸ் தென் 30 செகண்ட்ஸ் சுற்றிட்டு அப்படியே கூப்பிட்டு வந்துடுறாங்க. இதே நம்ம வெளியில் எங்கேயாவது இப்போ வேறு ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் தாய்லாண்ட்லனா ஜெட்ஸ்கிலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பாட் கிட்ட வாங்குவாங்க, இல்லைனா ஒரு 500 பாட்லேருந்து பேக்கேஜ் மாதிரி இருக்குங்க. அங்கே கம்பேர் பண்ணும்போது அங்கெல்லாம் வந்து மினிமம் வந்து ஒரு 15 மினிட்ஸு இல்லை 20 மினிட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து நம்மளை ரைட் பண்ண விடுவாங்க. இது சுத்தமாகவே வெறும் ஒரு 600 ரூபாய்க்கு வெறும் 30 செகண்ட்ஸ் தாங்க. பயங்கரமான அநியாயம். அதே தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேராசைலிங்குமே வந்து கோவாவில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 800 ரூபாயிலேருந்து 1200 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. 800 வந்து நார்மலாக இருக்கும், 1200 பார்த்தீங்கன்னா வாட்டரில் 2 டிப் பண்ண வைப்பாங்க. அது வந்து இந்த 800 ரூபா தரது வந்து அதுவுமே தான் வெறும் 50 செகண்ட்ஸுங்க. 50 செகண்டுக்கு 800 ரூபா தரணும். அது மட்டும் இல்லாமல் 2 டிப்பு தண்ணியில் முக்கி எடுத்தாங்கன்னா அதுக்கு 1200 ரூபா. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் அங்கேயே இந்த ரைடெலாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக 500 ரூபா கொடுங்க, 400 ரூபா கொடுங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் சுற்றி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிகபட்சம் ஒரு 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் கூட கிடையாதுங்க. நார்மலாக 800 ரூபாது பண்ணிங்கன்னா ஒரு 50 நிமிஷம், இல்லை 1200 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு 1 நிமிஷத்துலேருந்து ஒரு 1.25 நிமிஷம், அவ்வளோதாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாகவே பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமான டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. ஒரு டூரிசம் இடத்துக்கு நம்ம எதுக்கு வரோம், நல்லா என்ஜாய் பண்ணி சுற்றி பார்க்க வரோம், எங்கே போனாலுமே பயங்கரமாக ஏமாத்துறாங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து அடுத்த ஆக்டிவிட்டிக்கு வரலாம். கோவாவில் பார்த்தீங்கன்னா ஸ்கூபா டைவிங் வந்து வெறும் 2000 இல்லை 2500க்குலாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். பக்கா ஒரு நேம் சேக்குக்கான ஒரு ஸ்கூபா டைவிங் தான் கோவாவில் பண்ணுறது. என்னன்னு கேளுங்க. வருவாங்க, உங்கள் கையில் வந்து ஒரு நம்பர் மாதிரி எழுதுவாங்க. உங்களுக்கு அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கூட உங்களுக்கு போட மாட்டாங்க. ஏன்னா அவங்களே ஒரு சிலிண்டர் வச்சுருப்பாங்க. உங்கள் கையில் ஒரு மாஸ்க், அந்த ஆக்சிஜன் மாஸ்க்கு மட்டும் ஒன்று தருவாங்க. அதை கொடுத்துட்டு கரெக்டாக உங்களை உள்ளே இறக்கி 30 செகண்ட்ஸ் to 50 செகண்ட்ஸ் ஒரே ஒரு வீடியோ எடுத்து கொடுப்பாங்க. உங்களுடைய ஸ்கூபா டைவிங் முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் என்னென்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்களா, உங்களுக்கு ஸ்கூபா டைவிங்னு சொல்லிவிட்டு ஒன்று நீங்கள் பண்ணுறதுனா அதிகமான அமௌண்ட்டுக்கு பண்ணணும், இல்லைனா ஒரு 5000 ரூபா இல்லை 8000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு ப்ராப்பராக நியாயமான ஒரு ஸ்கூபா டைவிங் தரணும். சும்மா நீங்கள் நேம் சேக்குக்கு ஒரு வீடியோவோ ஒரு ஃபோட்டோவோ எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுறது வந்து சுத்தமாக பயங்கரமாக வந்து இதாகுது.
எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா கரெக்டாக நியூ இயர் அன்னைக்கு கோவாவில் ஒரு ஹைதராபாடை சேர்ந்த ஒரு டெக்கியை வந்து பார்த்திங்கன்னா பீட்டன் டு டெத்துங்க, அடித்தே சாகடிச்சிட்டாங்க. என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, நான் அதுக்குள்ளே அதிகமாக போக விரும்பல. பட் இருந்தாலுமே வந்து இதுவில் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஆளை வந்து சும்மா எக்ஸ்ட்ராவாக ஏதோ ஒரு நியாயத்துக்குன்னு கேட்டான்றதுக்காக அவனை அடித்தே சாகடிச்சிட்டாங்க. பயங்கரமாக மற்றபடி நிறைய ரேக் பண்ணுறாங்க. ஃபாரினர்ஸ் வந்தால் ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து முன்ன மாதிரிலாம் வந்து இந்த மாதிரியான பீச்சஸ்க்கு அவங்க வரதே விட்டுட்டாங்க. கம்ப்ளீட்டாக அவங்க ஆரம்போல் பீச்சாக இருக்கட்டும், இல்லை கேண்டலிம், இந்த மாதிரி கொஞ்சம் அமைதியான இருக்க பீச்சுக்கு மட்டும்தான் வந்து அவங்க போகிறாங்க. ஃபுல்லாகவே வந்து இந்த மெயினான பீச்சஸ்லாம் வந்து சுத்தமாக அவாய்ட் பண்ணிட்டாங்க. என்னுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட் என்னென்னா, கோவாவில் இருக்க அந்த கவர்மெண்ட் ஆகட்டும், இல்லை டூரிசம் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆகட்டும், இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவங்க வந்து ப்ராப்பராக அவங்க அட்ரஸ் பண்ணலன்னா கண்டிப்பாக கோவாவுடைய டூரிசம் கம்ப்ளீட்டாக டிப் ஆகிடுங்க. இது தவிர்த்து மசாஜ் ஸ்கேமு, டேட்டூ ஸ்கேமு எவ்வளவோ இருக்குது கோவாவை பொறுத்த வரைக்குமே. ப்ளீஸ் கோவாவுடைய அத்தாரிட்டிஸ், டூரிசம் அத்தாரிட்டிஸ் கண்டிப்பாக அதை அட்ரஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா கண்டிப்பாக கோவா இருக்காது. ஏன்னா கோவாவோட சீப்பாக தாய்லாண்டும் வியட்நாமும் இருக்குது. மக்கள் ஆல்ரெடி அங்கே அதிகமாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவ்வளோதாங்க. மறக்காமல் நம்முடைய சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.